Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு திருவாதிரை, அதனால சிவனுக்கு களி செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையானது பச்சரிசி 1 கப்பு, வெல்லம் 1.25 கப்பு, முந்திரி, தேங்காய், ஏலக்காய் 1, பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் பச்சரிசி வறுத்துக்கலாம். அரிசியை இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் வந்தோடனே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கும்போது எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது. வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தண்ணி அதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன், 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வடிகட்டி வச்ச வெல்லம் தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது வெல்லம் தண்ணி கொதிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிடலாம். இதிலே ஏலக்காய் 1 போட்டுருவோம். இப்போ சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. கையில் வச்சா ஒட்டாமல் வரணும், நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, திருவாதிரை களி ரெடி. நம்ம இப்போ பூஜை பண்ணலாம்.